சங்கீதம் 87வது சங்கீதம். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம். அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். இந்த சங்கீதமானது சபையை குறித்து அதிகமாக சொல்லுகிறது. இதில் நாம் பார்த்தோம் என்றால், தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய நகரம் அப்படிங்கும் பொழுது அது எருசலேமாக இருக்கிறது. எருசலேம் இப்போ புதிய ஏற்பாட்டில் யாருன்னா அந்த சபையாகிய நாம் தான் எருசலேமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயமாகிய தேவனுடைய சபையாகிய நாம். இது என்ன வசனம்? இந்த 3வது வசனம் என்ன சொல்லுது? உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். அடுத்து பாருங்க, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். ஆமென், அல்லேலூயா. அதாவது இந்த உலகம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று. ஆமென், அல்லேலூயா. இதை சங்கீதக்காரன் முன்னாடியே அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி, இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் எங்கும் அறியும்படி செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே அடுத்த வசனம் பாருங்கள். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் அவர்களை தொகையிடுவார். அவர்களை தொகையிடுவார் அப்படின்னா என்ன? தொகையிடுகிறது அப்படின்னா சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க, எதுவும் பிறந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதுவாங்கள்ல. ஸோ நம்ம வசனம் பார்க்குறோம், உங்களுடைய கண்ணீரை அவருக்கு துருத்தியில் கணக்கில் வைத்திருக்கிறார். அதே போல் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அவர் தொகையிட்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேளையில் நான் எனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது தேவன் என்னோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்காக தான். அவர்களை அவர் தொகையிட்டு இருக்கிறார், உங்களை அவர் தொகையிட்டு இருக்கிறார், உங்களை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்கள். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். சரி, ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை குறித்தும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது, சபையை குறித்தும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. சபை தான் இயேசு கிறிஸ்துவோட மணவாட்டி. இப்போ ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். அப்போது இங்கே 2வது வசனம் பாருங்கள். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு சீயோனின் வாசல்களில் பிரியமாக இருக்கிறார். சீயோன் யார்? நம்ம தான் சீயோன். ஆமென், அல்லேலூயா. நம்ம தான் சீயோன். அவர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கலாம் சீயோனின் வாசல்களில் அவர் இருக்கிறது பிரியமாக இருக்கிறார். அப்போது அவர் நம்மோடு இருக்க அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். நாம் அவரோடு இருக்க பிரியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சபை எப்படி இருக்கணும்? சபை எவ்வளோ தூரத்திற்கு வளர்கிறதோ அவ்வளோ தூரத்துக்கு சபையின் குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் வளரும். ஆமென். சபையை முக்கியப்படுத்தும் பொழுது, நாம் சபைக்காக கவலைப்படும் பொழுது சபை என்னாகும்? சபை வளரும். சபை வளரும் பொழுது சபையில் இருக்கிற நாம் என்ன பண்ணப்படுவோம்? வளருவோம். அது ஆவிக்குரிய விதமாகவும் இருக்கலாம், உலக பிரகாரமான விதமாகவும் இருக்கலாம். அப்போது சபைக்கு அஸ்திவாரம், இந்த முதல் வசனம் பாருங்கள். அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. ஆமென். இந்த பரிசுத்த பர்வதம்னா சபை. இப்படியும் பார்க்கலாம். என்னது பரிசுத்த பர்வதம்னா? சபை. அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்கள் இருக்குது. நீங்கள் எடுத்து வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிங்க. ஆகையால்
அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய நாம் எதில் கட்டப்பட்டிருக்கணும்? சபை எதில் கட்டப்பட்டிருக்கணும் பாருங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அவங்க மேலே கட்டப்பட்டிருக்கணும். அடுத்த வாசிங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சபை எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எப்படி இந்த உலகத்தான் எப்படி இருக்கலாம்? அவன் அந்நியன் பரதேசியாக இருக்கலாம், அவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது, நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற சபைக்குள்ளாக இருக்கிற சபையாக இணைந்திருக்கிற நமக்கு ஒரு நிரந்தரமான இடம் உண்டு. அந்த இடத்திற்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. அந்த அஸ்திபாரம் எதனால் கட்டப்பட்டிருக்கணும்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளால் கட்டப்பட்டிருக்கணும். எதால் கட்டப்பட்டிருக்கணும்? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசியினால் சபைகள் கட்டப்பட்டிருக்கணும். இங்கே எத்தனை பேர் தீர்க்கதரிசியாக இருக்கும்? எத்தனை பேர் அப்போஸ்தலராக இருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? நீங்கள்லாம் அப்போஸ்தலர் இல்லையா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கல்ல, நம்பிக்கை இல்லையா அப்போஸ்தலர்ன்ட்டு? அவருக்கு ஊழியர் எல்லாமே அப்போஸ்தலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சபை எப்படி கட்டப்பட்டிருக்கணும்? அப்போஸ்தலராலையும் தீர்க்கதரிசிகளாலையும் கட்டப்பட்டிருக்கணும். அதற்கு மூளைக்கல் யாராக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து அதற்கு மூளைக்கல்லாக இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்போது நம்முடைய சபைக்கு யார் மூளைக்கல்லாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கணும். நம்முடைய சபைக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருந்தால் நம்முடைய வீட்டுக்கும் யார் மூளைக்கல்லாக இருப்பார்? மூளைக்கல் பார்த்துருக்கீங்களா? தலைக்கு மூளைக்கல் ஆக்கினார் அப்படி இப்படி நம்ம பேசுவோம். மூளைக்கல் எப்படி இருக்கும்? இல்லை, மூளைக்கல் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அப்படி சொல்லியிருக்காங்க. பட் மூளைக்கல்லுங்கிறது, அதாவது மூளைக்கல் தான் ஒரு ஷேப்பு கொண்டு வரும். ஒரு கட்டடத்துக்கு மூளைக்கல் தான் என்ன பண்ணும்? ஒரு ஷேப்பு கொண்டு வரும். இப்போ அந்த மூளையை பாருங்கள், அது ஒரு ஷேப்பாக கரெக்டாக இருக்கா? இந்த ஷேப்பு கொண்டு வர்றது அஸ்திபாரக்கல் எப்படினாலும் இருக்கலாம். அஸ்திபாரக்கல் எப்படினாலும் இருக்கலாம், இப்படி கோணல் மாணல் அப்படி இருக்கலாம். ஆனால் மூளைக்கல் அப்படி இருக்கக்கூடாது. மூளைக்கல் கரெக்டாக தான் இருக்கணும். சரியா? அந்த மூளைக்கல்லை வைக்கும் பொழுது அந்த ரூமுக்கே என்ன வரும்? ஒரு ஷேப் கொடுக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் மூளைக்கல்லாக வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கை எப்படி ஆயிரும்? பிரகாசமாயிரும், ஷேப் ஆயிரும். சரியா? ஒரு கோணல் மாணலாக இன்னும் உங்கள் லைஃப் கோணல் மாணலாக இருக்குன்னு வைங்களேன், டவுட்டே வேண்டாம், இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாம் இல்லைன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண தான் செய்கிறோம், நாங்கள் அதை பண்ண தான் செய்கிறோம், இதை பண்ண தான் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குவாங்க. நாங்கள்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். வந்துட்டு பாஸ்டர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஏதோ இவங்க சரியில்லை, நம்மள்ட்ட சொல்கிறதெல்லாம் இப்படி நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக வச்சுருக்கானுங்க, ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கானுங்க, அவனுக்கு இன்னும் சரியில்லை, கர்த்தருக்குள்ளே சரியாக வரலை, அதனால தான் என்ன ஆகுது? பிரச்சனை வந்து. இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பிரச்சனை வந்துட்டு போகிறதில்ல, அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கணுங்களேன். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஷேப் இல்லை, மூளைக்கல் இயேசு கிறிஸ்து இல்லை. அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும்? 100க்கு 200% ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது கட்டடத்துக்கு 3 விதமான கல் உண்டு. அஸ்திபார கல், மூளைக்கல், தலைக்கல். இப்போ அஸ்திபார கல் எப்படி இருக்கணும்? சபைக்கு அஸ்திபார கல் எப்படி யாரெல்லாம் இருக்கணும்னு சொன்னேன்? யார்? சச்சின் டெண்டுல்கர், டிராவிடா, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி. இங்கே எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசி ஆக போகிறீங்க? எத்தனை பேர் அப்போஸ்தலர் ஆக போகிறீங்க? எத்தனை பேர் அப்போஸ்தலராக இருக்கீங்க? இன்னும் நம்பிக்கை வரலையா? ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? சபைக்கு நாம் அஸ்திபாரமாக இருக்கணும். மூளைக்கல் யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்போ தான் அந்த சபை எப்படி இருக்கும்? நன்றாக கட்டப்பட்டதாக இருக்கும். இது சபைக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி, அதுதான் முக்கியம். நீங்கள் அடுத்து 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஓகே,
தேவனுடைய நகரமே, நீங்கள் தான் தேவனுடைய நகரம். உங்களை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட வேண்டும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ எப்படி இருக்கணும்? ஓரமாக இருக்கணும், மூளையில் கிடக்கணும். எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மூளைக்கெல்லாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய கட்டடம் ஷேப்பாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து மூளைக்கெல்லாம் இருக்கணும். அடுத்து உங்களுடைய மகிமை உலகெங்கும் பிரசித்தமாகணும், இல்லை ஃபேமஸ் ஆகணும், இல்லை உங்களை பற்றி நல்ல விதமாக பேசணும் அப்படின்னா அப்பையும் யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மூளைக்கெல்லாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மூளைக்கல்லாக வைக்காமல் ஏதோ பேருக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையாக உண்மை மூளைக்கல்லாக வைக்காமல் எங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை உருவம் இல்லாததா, கோணல் மாணலாக உள்ளதா, தரிசாக இருக்கலாம் அப்பா. எங்கள்கிட்ட இருக்கிற குறைகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகள் என்ன என்பதை ஒருவேளை நாங்கள் அறியாமல் இருக்கலாம். கர்த்தாவே, நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் உமக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எங்கள் சபையில் ஒரு அஸ்திவாரமாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. சபையை குறித்ததான கவலை எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அநேகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கவலை முக்கியம்தான். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிலும் எங்கள் சபையை குறித்து, சபையின் வளர்ச்சியை குறித்து, சபையின் குடும்பங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் அநேகமாக சிந்திக்க வேண்டும். சபையின் வளர்ச்சிக்காக, ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் அநேகமாக கொடுக்க, இப்போ அநேகமாக உழைக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் சபைக்காக உழைக்கும் பொழுது, சபைக்காக எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும் பொழுது, அதிகமாக பிரயாசப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சந்ததியின் வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்படும். அதை நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம் தகப்பனே. எங்களை அப்படிப்பட்ட விசுவாசிகளாக மாற்றுங்க கர்த்தாவே. எங்களுடைய குறைகளெல்லாம் மாற்றுங்கப்பா. உமக்காக ஓட, உமக்காக ஊழியம் செய்ய கர்த்தராண்டவரே எங்களுக்கு இன்னும் அனுகூலம் பாராட்டுங்க. எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. எப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்காக வருகிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. எது நல்லது, எது கெட்டது என்பது ஒருவேளை ஒவ்வொரு பார்வைக்கும் அது வித்தியாசப்படலாம். ஆனால் நீர் எது எங்களுக்கு நல்லது என்பதை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். நீர் எங்களுக்கு நல்லதை மாத்திரமே செய்கிறவர், நல்லதை மாத்திரமே நினைக்கிறவர் கர்த்தாவே. இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆண்டவரே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை அப்பா நோயை உண்டாக்காதபடி கர்த்தர் ஆண்டவரே, இந்த மழை எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். சீசன் தப்பி ஆண்டவரே இது நடந்தாலும் கர்த்தாவே, இது எங்களுக்கு எந்த ஒரு சேதத்தையும் கொண்டு வரக்கூடாது கர்த்தாவே. கிருபை செய்யுங்க அப்பா. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக வருகிறோம் கர்த்தாவே. குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. குறிப்பாக சுந்தரி அக்காவோட அம்மாவுக்காக வருகிறோம். அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க கர்த்தாவே. அவர்களுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுங்க, ஆறுதலை கொடுங்க, நீங்கள் தேற்றுங்கப்பா. ஆமென். எங்கள் சபையில் உள்ள ஆண்டவரே எல்லா குறைவுகளும் மாறட்டும் கர்த்தாவே. நாங்கள் எல்லோரும் அப்பா எங்கள் பாஸ்டருக்கும் அப்பா சப்போர்ட்டாக நிற்கும்படியாக இந்த ஊழியத்திற்கு, இந்த ராஜ்யத்திற்கு ஆமென் நாங்கள் ஆண்டவரே உறுதுணையாக நின்று உங்களுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக பெருக்க, விஸ்தாரப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுங்க, கிருபை கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.